டு சைலேஷ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சைலேஷ் கேம்ஸ். ஏன்டா 2 வாட்டி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் என்னென்னா ரெக்கார்ட் பண்ணும் போது திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு. அதனால 2 வாட்டி சொன்னேன். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே வித்தியாசமான கேம். பாப்பி பிளேட்டம். ஒரு பொம்மை ஃபேக்ட்ரியில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு அதில் தப்பிக்கணுமா இன்வெஸ்ட் பண்ணுமா, எனக்கு சத்தியமாக என்ன கதைன்னு தெரியல. அப்படி தான் கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லை கைஸ், கிட்டத்தட்ட 220 rupees இந்த கேமுக்காக செலவு பண்ணிக்கிறேன். உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணனுக்காக. ஸோ இதில் சாப்டர் 1, 2, 3, அப்புறம் ரீசெண்டாக கூட சாப்டர் 5 கூட வந்திருந்தது, ப்ரோட்டோடைப். ஸோ நான் டுட்டோரியல் கேம் ப்ளே பார்த்துட்டு அதான் நான் விளையாட போகிறேன். சரி, ஓகே கைஸ், வெல்கம் டு சைலேஷ் கேம்ஸ். இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, வாங்க கேம்குள்ளே போவோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்டர் 1 பேர் எ டைட் ஸ்குவீஸ். நல்லா அமுக்கி புழி. அதாவது நம்ம ஒரு பாப்பி பிளேட்டமோட ஒரு ஆஃபீஸர் மாதிரி. நம்ம ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறோமா. திடீர்னு பார்த்தா எவனுமே இல்லையா. சரி, என்னடா நடக்குது இந்த இடத்துக்குள்ளே அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நியூ கேம் கொடுத்துட்டு போவோம். கட்சினா சரி, ஓகே, ஏதோ பார்ப்போம். ஏதோ டிவியில் ஏதோ சொல்கிறாங்க, என்னன்னு கேட்போம். ஒருத்தன் சொல்லின்னு இருக்கான், பேசினுக்கான். இந்த மாதிரி பாப்பி பிளே டைமில் நாங்கள் ஒரு பொம்மை மாதிரி கொடுத்துக்குறோம். அந்த பொம்மை பேர் பாப்பி. அது நார்மலாக இது பண்ணுறாம கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு. Perfect. Thank you. Her hair is sturdy and won't come out when you brush it, and smells just like a poppy flower. Is there anything else you'd like to say, Poppy? I'm a real girl, just like you. What's the time? Playtime! And if you've ever wanted to see how all of the nation's favorite toys were created, Playtime Co. is now offering factory tours at just $2.99 a person. An entire hour in the most magical toy factory on Earth. What are you waiting for? Come visit the factory. We can't... கடைசியில் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாப்பி இது இருக்குல்ல, அந்த பாப்பி இது பாப்பி ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். அதான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, என்னன்னு பார்ப்போம் போய். கைஸ், அது மட்டும் இல்லை, என்னென்னா சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு பூ மாதிரி ஒரு இடம் இருக்குமா. அந்த இடத்துல தான் பாப்பி இருக்குமா. அந்த பாப்பி தான் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய சாப்டர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 5 சாப்டர் இருக்குது. இப்போ நம்ம ஹக்கி உக்கி அப்படின்னு ஒருத்தவன்டா, இவன்டா இதால் அந்த மெயின் இல்லைன்னா ஒரு கோவில் மாதிரி இருக்கான் பாருங்க, இவன் தான். எதை எப்படி உனக்கு இது தெரியும்? இன்ட்ரோலேயே நான் பார்த்துட்டு வந்துட்டேன் கைஸ். சரி, ஓகே, வாங்க நம்ம கேமுக்குள்ளே போவோம். ஓகே, வாங்க நம்ம கேமுக்குள்ளே போய்டும். ஸோ ஓகே, இப்போ இந்த சைடாக போவோம். ஓகே, இந்த இடத்துல ஏதோ கலர் கோடு மாதிரி கேட்டுக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாதுடா, இருறா. ஓகே கைஸ், ஒரு சீடி மாதிரி கிடச்சிக்கிது. அது நெட்டில் வைப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். If you're seeing this, then you're trespassing. Yeah, we play this little tape on loop whenever we close the factory for the day. So, trespasser, just to make you aware, while we pride ourselves primarily on our high-quality toys and excellent child care, we also pride ourselves on our security. For example, this facility is full of hidden motion triggers, which, once set off, will turn on the factory's emergency alarms and directly contact the authorities. And that's one of the more tame aspects of our security system. No spoilers. So, you've got my warning. It's not too late to turn around. I just hope that you're certain whatever you're doing is worth it.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து செம்ம குவாலிட்டியான பொம்மைலாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே ஏதோ ஃபயர் மாதிரி அலாரம் வந்துச்சுன்னா வந்து ஃபயர் வார்னிங் இருக்குது, அங்கே போங்க, அங்கே போனீங்கன்னா வந்து அலாரம் தருவாங்க, எமர்ஜென்சி பட்டன் தருவாங்க, முக்கால்வாசி எல்லா டோரும் திறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி கைஸ், கொஞ்சம் நிறைய சவுண்ட்லாம் கேட்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நம்ம போவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்படி பார்ப்போம். இந்த இடத்துல தான் பாருங்கள் கிஃப்ட் ஷாப்புன்னு ஏதோ இருக்குது. இந்த சைடை இந்த சைடில் நம்ம போகவே இல்லை. இது என்னடா ட்ரெயின் ஓடுது. ஓகே, இந்த கலர் கோடை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். க்ரீனு பிங்க்கு, அப்புறம் எல்லோ ரெட்டு. க்ரீனு பிங்க்கு எல்லோ ரெட்டு கைஸ். ஓகேவா, அந்த இடத்துல போய் கலர் கோடு போடும். ஏன்னா அங்கே தான் கலர் கோடு கேட்டாங்க, அதனால் கலர் கோலி. ஓகே, பச்சை இது எல்லாம் அவ்வளோதான். ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம செக்யூரிட்டிக்கு போய் கை இருக்குது கைஸ். இங்கே சீடு மாதிரி இருக்குது. இந்த சீடை எடுத்து போட்டு இந்த இடத்துல வச்சு என்ன சொல்கிறாங்க நம்ம கேட்போம். நீங்களும் கேளுங்க ஓகேவா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கை வச்சு என்னென்ன பண்ணலாம் சொல்கிறாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து ரெண்டுமே ஒரே டைமில் ஆக்டிவேட் பண்ணலாம். சரி ஓகே. நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். எடுத்து நம்ம வந்து அதை பிடிச்சி இழுக்கலாமா, கிட்ட க்ரிப் பண்ணலாமா. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே தான் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஆட பாவி மகனுங்களா, சாவடிக்கலாமா கைஸ், திஸ் மே காஸ் இன்ஜூரி அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் இது வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுமா, தேங்க்யூன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, வாங்க இந்த கையை நம்ம யூஸ் பண்ண. அது மட்டும் இல்லை, ஒரே வெயிலில் நான் வெளில தான் போய் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது, ஏன்னு தெரில. ஸோ இப்போ வந்து கை எடுத்தாச்சு. இந்த சைடப்போ உள்ளே போடா இந்த இடத்துல கை வைக்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து சொல்கிறாங்க இந்த இதில் வந்து கொஞ்சம் மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது, அது ஏன்னு தெரியல. சரி ஓகே. ஐயோ காற்றுலாடி தோற்காம பாருங்கள் இந்த மண்டை. இந்த பொம்மைலாம் இருக்குது. பேசாமல் இந்த பொம்மைலாம் திருடிட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கலாமா. என்னன்னா வந்து இது பேர் என்ன, ஹக்கி உகி தானே, ஹக்கி டாய் கடை, பொம்மை கடை அப்படி வைப்போம். சரி ஓகே, அந்த இடத்துல கை வைப்போம். ஆஹா, கரண்ட் இல்லையா, என்ன ஏதோ சாமி மாதிரி சவுண்டு கேட்குது. ஆட பாவி, இம்மா நாளாக பார்த்துருந்தேன், இப்போலாம் இல்லை, இப்போ மட்டும் இருக்குது. சரி ஓகே, இந்த சாவி யூஸ் பண்ணிட்டு இதை உள்ளே போயிடும். ஆஹா, முதல்ல எடுத்தோடனே ஒரு பஸ்ஸில் வந்துடுச்சு போல். ஆமாம், ஏதோ எலக்ட்ரிசிட்டிலாம் வச்சுக்கிறாங்க. அவங்க தான் சொன்னாங்களே இது இந்த கை வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுண்டா. இல்லைப்பா பறக்குதுடா கதவு, அம்மா பவர்ஃபுல்லாடா, அதனால தான் நம்ம மண்டையெல்லாம் எடுக்க முடியுது. ஓகே, இந்த இடத்துல ஒன்று கண்டக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சு தான் நினைக்கிறேன். இங்கே இருந்தால் இம்மா பெரிய ஹால் எங்கடா, இம்மா பெருசாக இருந்தானே. சரி ஓகே, இந்த தேட்டர்னு இங்கே இருக்குது. இங்கே போகலான்னு பார்த்தேன். இங்கே கை வைக்கணும், பட் அதுக்கு ரெட் ஹேண்ட் வேணும், மட்டும் வெறும் ப்ளூ ஹேண்டு தான் இருக்குது. சரி இப்போ எப்போ கரண்ட் வந்துடுச்சு. ஆஹா, ஸ்கேன் ஆகுது. ஆஹா, ஏங்க அந்த மண்டை இங்கே தாங்க இருந்தா. கை பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா. ஒரு செகண்ட் ஜருக்கு விட்டுட்டாங்க, ஏதோ புகை மாதிரி அங்கே போட்டாங்க கைஸ். ஐயோ சரி ஓகே, கதவை தர நாங்கள் இப்படி காப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல தான் ரெட் ஹேட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இனிமேல் தான் அங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரெட் ஹேட் கேட்குறாங்களா, அதனால தான். ஓகே, இந்த இடத்துல வச்சுருவோம். வீடா சீக்கிரம். ஐயோ காற்று வேறு, இப்போ காற்று அடிக்குதா. இப்போ என் வாய்ஸ் பாருங்கள், கொஞ்சம் குறான்னு கேட்டுன்னு இருக்கோம். அது மட்டும் இல்லை, டெத்து பார்க் இருக்குல்ல, நான் கூட போட்டேன்னு என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ நான் வரேன் பிரைட்னஸ். சரி ஓகே கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நான் கட் பண்ணிடுறேன். நான் வந்து ஒரு நல்லா
கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ் தெரியுற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே கைஸ் வந்துட்டா. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல தான் இருக்குது இன்னொரு இதை எடுத்துப்போம். ஓகே இதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இன்னும் நமக்கு வந்து என்னென்ன கட்சின்னு தெரியல. ரெட்டு கட்சிது, இன்னொன்று ஏதோ கட்சி தெரியல எனக்கு சத்தியமாக. சரி ஓகே, இப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லைல்ல, இருந்தால் லைட்டு மாதிரி எரியும். சரி ஓகே அவ்வளோதான், எல்லாமே எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். இது என்ன இது பொம்மை இங்கே ஒன்று இருக்குது. பின்ன பொம்மை கடையில் பொம்மை இல்லாமல் என்னடா தலையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். எடுக்க முடியுது கைஸ். இது எல்லாமே எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து மேலே போய் ஒரு வாட்டி பார்ப்போம். அப்போ தான் நமக்கு தெரியும் எடுத்தோமா இல்லையான்னு. ஓகே அங்கே போ 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 மேலே ஏறு. ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். எல்லாமே எடுத்துட்டோம்ல. ரெட்டு எடுத்துட்டோம், இதுவும் எடுத்துட்டோம். பச்சை கலர் மட்டும் எடுக்கல. அப்போ பச்சை கலர் எங்கடா? பச்சை கலர் மட்டும் காணோம். பச்சை கலர் எங்கன்னு தெரியல கைஸ். பச்சை இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. அந்த பாப்பியோட மண்டை தான் இருக்குது. இந்த இடத்துல பச்சை கலரில் இருக்குதா? இந்த இடத்துல ஏதோ பொம்மை தான் இருக்குது, டைனோசர் பொம்மை. ஐயோ வண்டிலாம் சவுண்டு கேட்குதே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வண்டி சவுண்ட்லாம் கேட்டுன்னு இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லை, நான் நிறையா கேட்டேன் டெத் பார்க்கில் நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அந்த இடத்துல ஒருத்தன் வந்து ப்ரோ ப்ளீஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இருக்காங்க. யூ காய்ஸ் சி காய்ஸ் சர்ச்சிங் பச்சை கலர் காய்ஸ் இதோ இருக்குது கைஸ். படா என்னோட தமிழ் மொழி, என்னோட மதர் டங்க் வந்து தமிழ். ஆனால் அவனா இங்கிலீஷ் பேச சொல்கிறான். நம்ம எதுக்கு? நம்ம வந்தது தான் பார்க்கணும். இப்போ இங்கிலீஷ் நான் பேசினா சில பேர் தமிழ் பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ப்ரோ ஒய் யூ ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ் ஸ்பீக் இன் தமிழ் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அது போய் அந்த இடத்துல ரெட் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனை வரும் கைஸ். எட்டா என்ன பண்ணுது? ஏன் நம்ம கையை வச்சு இப்படி எடுக்கக்கூடாது? அதான் சொல்கிறாங்க கிராப்லாம் பண்ண முடியும்னு. ஐயோ சரி ஓகே, இந்த இடத்துல கை ஸ்கேன் ரெண்டுமே இருந்தால் தான் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களா? சரி ஓகே, இங்கே போட்டாங்க. எடுத்துப்பா கை எடுத்துற. ரெண்டு கை வந்துருச்சு கைஸ். மிஷின்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லை, சாப்டர் 2 வந்து உடனே வராது. சாப்டர் 2 கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா இதே 220 rupees கொடுத்து ஏற்றிக்கிறேன். அது வந்து சாப்டர் 2 400 கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லை, நான் வந்து ப்ரைவேட் சர்வருக்கு வேறு 100 ரூபா மாதம் கட்டணும். ஓகேவா? அப்பா உள்றா. ரெட் ஹேண்ட் எங்கள் கைஸ். எனக்கெல்லாம் தெரியலையா? ரெட் ஹேண்ட் இருக்குது. ரொம்ப இருட்டான மாதிரி இருக்கலாம் அதனால. ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லையா, நம்ம தான் வந்து ஜென்ரேட் பண்ணணுமா? ஓகே இந்த இடத்துல எடுத்துகிட்டு எப்படிக்கா போகலாம்? ஒரு செகண்ட் இருக்கா கைஸ், நான் வந்து ஒன்று பண்ணணும். அது பண்ணிவிட்டு வந்தேன். ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல போயிட்டேன். ஓகே இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல இருங்க நான் ஒரு இடம் பார்த்தேன். அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்துடும். ஓகே புரிஞ்சது. என்னடா பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன்னா, ஜாமான்லாம் எடுத்து கவுர்றா அப்படின்னு சொன்னாங்க. சரி நாமளும் டப்புன்னு நம்ம தாய்க்கு உதவி பண்ணிட்டு வருவோம் பண்ணிட்டு வந்து என் சார்ஜர் பார்க்குறேன். நீங்களே பார்த்துக்கிட்டீங்க 9 தான் இருக்குது. இப்போ நான் ரெட்டு இதில் தானே. என்னடா ஓகே ஆயிடுச்சு. இப்போ இந்த இடம் வந்து திறந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம டப்புன்னு போவோம். எப்படியாவது சீக்கிரமாக முடிச்சிடணும். இது வேறு நிறைய பசில் வேறு இருக்குன்னு சொன்னாங்க கடைசியில். அதில் வேறு என்னன்னு பார்க்கணும். ஓகே என்னடாச்சு? ஒரு செகண்ட் பயமுறுத்திட்டீங்க. இந்த இடத்துல பொம்மை வருது கைஸ். இந்த வேறு இந்த சைட்லேருந்து பொம்மை வந்து எனக்குது. இந்த சைடில் வரும். இப்போ இந்த இடத்துல எமர்ஜென்சி பட் இது மாதிரி அடிக்கும். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த கேம் வந்து நான் நிறையா வாட்டி விளாட்டு ஸ்பீட் ரன் போட ட்ரை பண்ணுறேன். சரி இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மேக் ஏ ஃப்ரெண்டு அவர் ஃபவுண்டர். இது ஃபவுண்டர் வந்து ஆல்பர்ட்டு லுட்விங்கு. எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. எலக்ட்ரிசிட்டி இல்லை போல். சரி நம்ம இங்கே தான் மேலே போய் தான் ஒர்க் பண்ணணும். வாங்க பண்ணுவோம். ஓகே அப்புறம் அது மட்டும் இல்லை கைஸ், நம்ம வந்து செகண்ட் சேனல் ஆரம்பிக்கலாமான்னு ஒரு டவுட்டில் இருக்கேன். ஆரம்பித்தேன்னா அது வந்து இந்த மாதிரி சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும்ல. ஒரு செகண்ட் இருங்க. ஐயோ இது வேறு மேக் இப்படி பண்ணணும்.
என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஏய் இங்கே வா. செகண்ட் சேனல் எப்படின்னா சயின்டிஃபிக், இந்த மாதிரி சயின்ஸ் பற்றி, டைனோசர் பற்றி, அனிமல்ஸ் பற்றி அந்த மாதிரி போடலாமான்னு நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க. அது பேர் வந்து, அந்த சேனல் பேர் வந்து நீங்களும் அதே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எந்த இதுக்கு அதிகமான ஓட்டு வருதோ அதை நான் வந்து பார்த்துட்டு பாருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சு, இந்த இடத்துலையும் வந்துடுச்சு. ஓகே, இது என்னடா டஃப்பாக இருக்குது, நிறைய பேர் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இது எப்படியே கீழே இறங்கணும், ஒரு ஐடியா வச்சுக்கிறேன் கைஸ். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டேன்னா இறங்கிட்டேன் அப்படியே. இதே நான் அப்படியே நார்மலாக கீழே இறங்கியிருந்தேன்னா எனக்கு லைட்டாக அடிபட்டிருக்கும். இப்போ பாருங்கள், பவர் ஆன் ஆகுது. நம்ம ஆன் பண்ணி விட்டுருவோம். ஆன் பண்ணியாச்சுல, ஆன் பண்ணி ஓகே ஓகே ஆன் பண்ணிடுச்சு. இப்போ இதை வந்து எல்லாம் இப்படி பண்ணணும். அவா ஏன்டா வந்துட்டு நார்மல் கையை வச்சு இப்படி பண்ண வர இவனும் என்ன வந்து. சரி, இப்போ நம்ம வந்து இதெல்லாம் மேடாகணும். அது வரைக்கும் நான் வந்து இந்த பாப்பி பிளே டைம் பற்றி எனக்கு கொஞ்சம் கதை தெரியும், என் ஃப்ரெண்டு சொன்னான், அதை நான் சொல்கிறேன். அது வந்து என்னன்னா வந்து இந்த பாப்பி பிளே டைமில் வந்து நிறைய பொம்மைலாம் விற்பாங்க. அந்த கடைசியில் அந்த பாப்பி என்ன தெரியுமா சொல்லுச்சு, ஐ எம் ஜஸ்ட் லைக் யூ, அதாவது நானும் உங்களை மாதிரி மேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுலேருந்து அந்த பொம்மை நம்மளுக்கு என்ன கம்யூனிகேட் பண்ண வருதுன்னா, நாங்கள் வந்து ஒரு குட்டி குழந்தைங்கள எங்களை வந்து ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி எங்களை வந்து பொம்மையாக்கிட்டாங்க பேருக்குன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு காசு வரதுக்காக எங்களை வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவன், இது மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து வரவங்க போகிறவங்களாம் அதனால தான் ஃபேக்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் ப்ரோட்டோடைப், அதாவது இங்கே இருக்கவங்க என்ன தெரியுமா பண்ணணும்னு நினச்சாங்க, இந்த ஃபேக்ட்ரியோட ஃபவுண்டர் இருக்கான்ல அவனே ஒரு சீக்கிரத்தில் மாற்றி இந்த மாதிரி ப்ரோட்டோடைப் பார்க்குறான். ப்ரோட்டோடைப் வந்து கெட்டவன். இந்த இடத்துல நிறைய நல்லவங்க இருப்பாங்க. எக்ஸாம்பிள் கிசிமிசி, அது நம்ம சாப்டர் 2ல் பார்ப்போம். கிசிமிசி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா, பொம்மை வந்துடுச்சா? இல்லை பொம்மை இன்னும் வரல கைஸ். அது வர வரைக்கும் நம்ம பார்ப்போம். அதாவது என்னன்னா, கெட்டவங்களும் இருக்காங்க நல்லவங்களும். இப்போ வந்து கெட்டவங்க இந்த ஹக்கி உக்கி பட் சாப்டர் 5ல் ஒன்று நடக்கும். அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது ஹக்கி உக்கி தீருதோம், பட் ப்ரோட்டோடைப்க்கு அது பிடிக்கல. ப்ரோட்டோடைப் அவங்கள சாடிச்சிடுவாங்க. ஓகே கைஸ், பொம்மை வந்துடுச்சு, அங்கே எடுத்துப்போம். இந்த பொம்மை எதுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஸ்கேனுன்னு கொடுத்துருந்தாங்க, அதுக்கு இந்த பொம்மை. ஓகே, வச்சாச்சு, ஸ்கேன் ஆகுது. ஓகே, சரி பிரைட்னஸ் ஆன் பண்ணி. ஓகே, பிரைட்னஸ் ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த இதுக்குள்ளே போனோம். டேய் ஐயோ, அகி ஊகி வரான் கைஸ், அகி ஊகி வரான். ஐயோ, வரான். ஓடு தம்பி ஓடு. எங்கடா அவன் வந்து நிற்கான். அப்போ நான் உள்ளே போயிடுறேன். க்ளோஸ் ஆகிடுச்சுல டோரு. டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே, வாங்க போவோம். ஐயோ, துரத்தி நிற்பான் போல. டிடி ஒன்றுமே தெரியலையே. ஐயோ, இப்படிக்கா போகணுமா? ஒன்றுமே தெரியல. இப்படி வரான் கைஸ். அந்த சைடு வரான். யார் பார்த்தீங்க? அந்த சைடில் வந்துடா. ஐயோ, ஓடு இந்த சைடு ஓடு. ஐயோ, சேசிங் சீன். ஐஸ்கிரீம் காரன் ஏதோ சஞ்சக். ஏய் ஐயோ, புஷ்டாலைஸ். ஐயோ, மாட்டிக்கிட்ட பாங்க. என்னடா போடுறீங்க? என்னடா லாங்குவேஜ் இது? கெட்டப் ஏந்திரு. ஸோ ஆனால் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் செத்துக்கலாம், இன்ஃபினிட்டி வாட்டி செத்துக்கலாம். ரிவைவ் ஆனீங்களே இருப்பீங்க. ஏன்டா வாய் கொலருது? டெத்து பார்க் செம்ம டஃப்பு கேம். டஃப் இல்லை, செம்ம பயமாக இருக்கும். ஓகே, வந்துட்டான் வருவான். வந்துட்டான் பாருங்க. அகியூகி தீரா மின்னல் வால் வீசும் கரிகாலா. பாப்பி உனக்காக வந்து நிற்க. இப்போ இந்த சைடில் வருவான். கைஸ், பிஜிஎம் கொஞ்சம் மோசமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓடு. இப்படியா? சரி, ஓகே. பாடா ஓடு. பின்னாடி வந்திருக்கான் போல. பின்னாடி திரும்பி பார்ப்போமா வேணாவா? வேணாம். ஐயோ, வராங்க. ஐயோ, கரெக்டாக அந்த வலிக்கிட்ட போனேன், அப்புறமா செத்துட்டான்.
ஏந்துடுறா கெட்டப்ரா ஒரு பொம்மை கிட்ட போய் சாவற. அது மட்டும் இல்லை, இந்த ஹக்கி வக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு, அதுக்காக நம்ம கிட்ட வர நம்ம வந்து அவனை, அது நமக்கு தெரியல ஒரு பேயில் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு தெரியல. ஆறுதான் இருக்குது, சார்ஜர் ஆறுதான் இருக்குது. வட பாருங்க கட்டி பிடிக்கிறதுக்காக வரான். நம்ம வந்து அவனை பார்த்து வரனால ஏன்டா யாருமே என் கூட சேர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பில் வந்து நம்மளை சுற்றி நிற்கா. இப்போ வேறு வந்துடுவான். இப்போ நான் பாரு, இப்போ நான் ப்ரோ பிளேயர் ஐட்டம் இன்னைக்கு பாரு, வரான் dum da dum da dum e dum da dum da dum dira dum da dum dum da dum da dum dira dum da dum da dum da dum ஐயோ கட்ட போறா. dum da dum da dum dira dum da dum ஐயோ dum da dum da dum dira dum da dum dum da dum da dum dira dum da dum dum da dira dum da dum dira dum da dum dum da dum ஐயோ 5%. நேரா போ நேராக போடா. இப்படிக்கா குனிஞ்சு போ. ஓகே இப்படிக்கா போ. டே ஐயோ இந்த மண்டே வேறு வராங்க கைஸ். கதவு தராங்களா? படம் திறந்துட்டாங்க கைஸ். பாடா. ஐயோ ஓடுறா. கட்ட தானே போகிறேன். கட்ட இறங்கிட்டேன். ஓகே இந்த டப்பா எடுத்து போடணுமா? ஐயோ ஓகே சுத்துறா. சாவடா பாருங்க சுத்துறான். இப்போ அந்த பூக்கிட்ட தான் நம்ம போனோம். ஹகிக்காக நம்ம ஒரு பீஜம் போடுவோம். சரி பீஜம் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு பாட்டு போவோம். என்னை விட்டு உயிர் பிரிந்தாயோ. சரி ஓகே. என்ன பொம்மையாக இருக்குது. இன்னும் ரன்னு நான் ஏன்டா ரன் பண்ணேண்ணா? நான் ஒன்றும் பயப்படுற ஆள் கிடையாது உங்களுக்குலாம். சரி ஓகே. குதி சீக்கிரப்பா. எனக்கு வேறு 5 தாண்டா சார்ஜரு. தீரா 5 தாண்டா சார்ஜரு. ஓகே இது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே இப்போ நம்ம வந்து பாப்பி நம்ம 2 பேரும் சேர்ந்து மம்மின்னு ஒருத்தா இருப்பான், அவனை போய் தொற. கண்ணு முழிச்சுக்கிட்டா இப்போ உலகம் அதிரும். பாப்பி சொல்கிறா, நீங்கள் பார்த்தது வெறும் ட்ரைலர் தான். உகில ஒரு ஆளே கிடையாது. நீ இன்னும் நிறைய பேரை பார்க்கணும். முடிச்சிட்டாங்க கைஸ் சாப்டர் 2. அப்பா சாப்டர் 1 முடிச்சிட்டாங்க. சரி ஓகே கைஸ், நான் வந்து நாளைக்கு என்னால் சத்தியமாக முடியாது. இனிமே ஷார்ட்ஸ் தான் வரும். அதுவும் ஷார்ட்ஸ் இப்போ இன்றைக்கி வந்து லீவ். இன்றைக்கி சண்டேல எக்ஸாம் இல்லை. மண்டே இருக்குது, டியூஸ்டே இருக்குது, வெனஸ்டேயோட முடிஞ்சுது எனக்கு. வெனஸ்டே வந்து இதோட ஸ்பீட் ரன். ஆனால் ஸ்பீட் ரனில் வந்து நான் பேச மாட்டேன். அது கொஞ்சம் ஃபோக்கஸாக பண்ணல. சாரி கைஸ், ஸ்பீட் ரன் பண்ணும்போது மட்டும் நான் பேச மாட்டேன். சாரி. ஓகே கைஸ், இந்த பாப்பி பிளேட்டை எனக்கு இப்போ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பீட் ரன் பண்ணுறேன் ஓகேவா? வேர்ல்டு ரெக்கார்ட் பீட் பண்ண முடியுமா தெரில, பட் என்ன அளவுக்கு நான் பார்க்குறேன். ஓகே கைஸ், டாட்டா. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.